Hello everyone, welcome to Preparation Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கான்செப்ட் பைட்ஸ் உடைய third வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா கன்வர்ஷன்ஸோட ரிவிஷன். இந்த ஒரு வீடியோ போதுமா கன்வர்ஷன்ஸ்க்கு அப்படி கேட்டினா உண்மையா இல்ல. கன்வர்ஷன்ஸ் அப்படினா நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணனும். நான் வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ போட்டுருக்கேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஓகே அது போதும். ஆனா இந்த வீடியோ ஜஸ்ட் ரிவிஷன் வீடியோ, ஓகேவா? ஒரு ரிவிஷன் மட்டும் தான், ஒரு இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் வேணும்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இல்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்க போறேன் அப்படின்னா மறக்காம அந்த ஒன் ஷாட் வீடியோவை பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? லெட்ஸ் பிகின். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ஷன் பேஸ்ட் ஆன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து பார்க்கலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணா NaBH4 இது யூஸ் பண்ணலாம், சோடியம் போரோஹைட்ரைடு. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் இருக்காங்களா CHO, which is nothing but your aldehyde. இவங்களோட நான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ஹைட்ரலைசிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்கஹால் வருவாங்க, ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிடுவாங்க. 6 இது இருக்கிற இந்த ஓவோட H, அப்புறம் இங்க ஒரு H, இங்க ஒரு H, ஓகேவா? பாண்டா பிரேக் ஆயிட்டு this is what it will form. கிளியரா? இவ்வளவுதான் கன்வர்ஷன் பேஸ்ட் ஆன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. செகண்ட் கன்வர்ஷன் நம்ம பார்க்க போறது ஹாலோ ஆல்கேன் ஹாலோவெரின். இப்போ ஹாலோ ஆல்கேனோ ஒரு ஹாலோவெரினோ இருப்பாங்க. அவங்களோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து சேர்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வெறும் RH ஹைட்ரஜன் இதுக்கு பதிலா வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும், RH ஃபார்ம் ஆகும், ஓகேவா? சோ இதுல அண்டர்கோ எலிமினேஷன் ரியாக்ஷன், ஓகேவா? ஹாலஜன் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலா ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. தேர்ட் கன்வர்ஷன் பார்த்தோம்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ வந்து அதே மாதிரி தான் இவங்களோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ஹைட்ரலைசிஸ் பண்றேன். இப்போ என்ன வருது? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி RCH2OH, அப்படி இல்லைன்னா RCH, இங்க ஒரு H இங்க ஒரு R வரலாம். அப்படி இல்லைன்னா மூணுமே ஆல்கைல் குரூப்பா இருக்கலாம், இப்படியும் வரலாம் ப்ராடக்ட், ஓகேவா? இப்ப நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஆல்டிஹைடோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு சேர்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? ஆல்கஹால் வரும், கிளியரா? இப்போ ஒரு ஆல்கீனோ அப்படி இல்லைன்னா ஆல்கைனோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்கீனோ ஆல்கைனோ இருக்காங்க, டபுள் பாண்ட் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ண அப்படின்னா அந்த ரியாக்ஷனே நடக்காது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான். இப்போ ஆல்கீன் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அவங்களோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஆட் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது, ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபினைல் CH டபுள் பாண்ட் CH, இது சினானில் சொல்லுவாங்க. இந்த சினானில் என்ன ஆகும் அப்படின்னா PH CH2 CH2, அதாவது நத்திங் பட் இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல அது பிரேக் ஆயிட்டு அதுக்கு பதில் இங்க ஒரு H இங்க ஒரு H2 வந்து அட்டாச் ஆயிடும். இதெல்லாம் ஒரு சில பேசிக் கன்வர்ஷன். இது ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அப்படியே கேட்டுட்டாலே போதும், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பேஸ் பண்ண கன்வர்ஷன். அடுத்து நைட்ரோஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். இங்க வந்து RC ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கா வச்சுக்கோங்க. அங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுங்க, ஹைட்ரலைசிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு RCH2NH2 வருவாங்க. இப்போ அதுவே RN ட்ரிபிள் பாண்ட் C இப்படி இருந்ததுன்னா RNHCH3 வருவாங்க. இப்போ அதுவே R நைட்ரேட் NO2 இருந்தாங்க அப்படின்னா அது RNH2 மாறிடுவாங்க, ஓகேவா? இப்போ அதுவே நைட்ரோபென்சீன் இப்படி இருக்கு, நைட்ரோபென்சீன் இருக்கு அப்படின்னா அது வந்து வெறும் பென்சீன் ரிங்கோட N டபுள் பாண்ட் N அப்புறம் ஒரு பென்சீன். இது என்னன்னா அசோபென்சீன். சரி, வாட் இஸ் அசோபென்சீன் சொல்லுங்க. அசோபென்சீன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா N டபுள் பாண்ட் N, இதுதான் அசோபென்சீன், ஓகேவா? இது எப்படி வந்திருக்கு? நைட்ரோபென்சீன் இருக்கு இல்லையா, இது NO2 இருக்கு இல்ல, அவங்களோட நீங்க LiAlH4 சேர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அசோபென்சீன் வந்துரும். N டபுள் பாண்ட் N அசோபென்சீன் வந்துரும். இவ்வளவுதான் பேசிக் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பேஸ் பண்ண கன்வர்ஷன். நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆல்டிஹைடோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். ஆல்டிஹைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்கஹாலா வரும். அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு மட்டும் தான் பார்த்திருக்கோம் கன்வர்ஷன் பேஸ்ட் ஆன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஆல்டிஹைடு யூஸ் பண்ணா ஆல்கஹாலா வருது. அடுத்து வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் இல்ல ஹாலோ எரின்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்து RH ல இருந்து RH மாறுதுன்னு பார்த்தாச்சு.
அடுத்து வந்து டபுள் பாண்ட் இல்ல ட்ரிபிள் பாண்டோட எந்த விதமான ரியாக்ஷன் ஆல்கீன் இல்ல ஆல்கைனோட எந்த விதமான ரியாக்ஷனும் நடக்காதுன்னு பார்த்தோம். நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் RNO2 இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தா அது RNH2 மாறுதுன்னு பார்த்தாச்சு. நைட்ரோபென்சீன் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வரும்போது அது வந்து அசோபென்சீன் ரிங்கா மாறும். N டபுள் பாண்ட் என்ன இது ஒரு பென்சீன் ரிங் அசோபென்சீனா மாறும். இவ்வளவுதான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பேஸ் பண்ண பேசிக் கன்வர்ஷன் வீடியோ. Bye bye.